வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமணிஸ் ரெசிபி டைரி. இன்றைக்கி நாம் தயிர் குழம்பு செய்யலாங்க. இது வெறும் பச்சை மிளகாய் வச்சு செய்யக்கூடிய டேஸ்டியான ஒரு டிஷ்ஷுங்க. முதல்ல இதை செய்கிறதுக்காக 1/2 கிலோ அளவுக்கு பச்சை மிளகாயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்துக்கிறேங்க. எடுத்துகிட்டு இது போல் கட் பண்ணி விட்டுக்கலாம். நீல வாக்கில் மீதமுள்ள எல்லா பச்சை மிளகாயும் இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக காரம் இருக்கும், ஆனால் டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இது போல் கட் பண்ணி எடுத்துட்டு நாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வைக்கலாங்க. வானல் நல்லா சூடேறி வரட்டும். இந்த சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்து விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். காஞ்சி வந்த உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. நல்லா சீரகமும் கடுகும் வெடித்து வரட்டும். கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா விதைகளை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கூடவே பெருங்காயம் நல்லா 2 இல்லைன்னா 3 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கூட வெங்காயம், ஒரு வெங்காயம் போதுங்க, பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் மாதிரி வரட்டும். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை சேர்த்துருக்கேன். இது போல் மஞ்சள் பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டுட்டு நம்ம ஆற விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு வானலில் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாயை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதனால் கூட நல்லா ஆயில் சேர்த்து விட்டுருக்கேன். நல்லா ஆயில் காஞ்சி வரட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாயை சேர்த்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாதி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நான். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கொஞ்சம் கலர்
அப்படியே இருக்கட்டுங்க க்ரீன் கலர். இப்போ மீதமுள்ள கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாயும் சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த டிஷ்ஷு. சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதையும் கூட சேர்த்து விட்டுக்கிறேங்க. இது கொஞ்சம் எண்ணெய் இல்லாமல் எடுத்துக்கலாம். இப்போ 1/2 லிட்டர் அளவுக்கு தயிரை நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாங்க. இது போல் கலந்து எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே ஆற விட்ட வெங்காயம் மசாலாலாம் இருக்கு இல்லையா, அந்த வானலில் இந்த பச்சை மிளகாயை சேர்த்துட்டு கூடவே நம்ம தயிரையும் சேர்த்து விட்டுடலாங்க. சூடாக இருக்கும்போது சேர்க்க வேண்டாம். அதனால தான் நான் ஆல்ரெடி ஆற விட்டுருக்கேன். வெங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் வறுத்து எடுத்தோம் இல்லைங்களா, அந்த வானல்லையே இந்த பச்சை மிளகாயை சேர்த்துட்டு கூட தயிரையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக பாத்திரத்தில் தண்ணியை சேர்த்து கலந்து சேர்த்து விட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அருமையான பச்சை மிளகாய் வித் தயிர் குழம்பு ரெடிங்க. அருமையாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது கூட நம்ம ஒரு லெமனை கொட்டைகள் இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே மல்லி இலைகளையும் தூவிட்டு பரிமாறிக்கலாங்க. அருமையாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் லெமன் சேர்த்தோம்னா கூட டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அருமையான தயிர் குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.